ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நெல்லிக்காய் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே பிடிச்சது. வெயிட் லாஸ் பண்ணணுமா, இல்லை ஸ்கின்ல நமக்கு பொலிவான ஒரு சருமம் கிடைக்கணுமா, முகப்பொரு போகணுமா, முடி நல்லா செழிப்பாக வளரணுமா, எல்லாத்துக்குமே நம்ம நெல்லிக்காயை பயன்படுத்துவோம். தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது ஒரு சிலருக்கு கோல்டு வரலாம். அதுக்கு தான் நெல்லிக்காய் கற்பம் அப்படின்ற மருந்து நமக்கு பயன்படுது. சித்த மருத்துவத்தில் கற்பம் அப்படின்னு சொன்னாலே நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழறதுக்கான ஒரு மருந்துகள், அதுதான் கற்பம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெல்லிக்காய் கற்பம் அப்படின்னு சொல்கிறது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்லட்டுமா? நெல்லிக்காயை நம்ம உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா உலர்ந்த நெல்லிக்காய், நெல்லி முள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த பவுடரை கரிசலாங்கண்ணி சாறு விட்டு பாவனை செய்து எடுத்து வச்சுக்கணும். பாவனைனா நெல்லிக்காய் பொடியில் கரிசலாங்கண்ணி சாறு, வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு விட்டு வெயிலில் வச்சு உலர்த்தி நம்ம எடுத்துக்கணும். இந்த பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேனில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் இது பேர் தான் நெல்லிக்காய் கற்பம். எதற்கெல்லாம் இது சாப்பிடலாம்? அதிகமான உடல் உஷ்ணம், கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள், சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இதை வெந்நீரில் சாப்பிடலாம். அதுக்கடுத்து நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், தலைமுடி உதிர்தல், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த நெல்லிக்காய் கற்பம் மிக சிறந்த ஒரு மருந்தாக இருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.